Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. 4 நாள் பயணமாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தற்போது டெல்லி வந்தடைந்திருக்கிறார். அவரை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நேரில் வரவேற்றிருக்கிறார். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் தற்போது இந்தியா வந்து சேர்ந்திருக்கிறார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள அவர் இன்று மாலை பிரதமர் மோடியை சந்தித்து பேசவிருக்கிறார். வர்த்தக உறவு, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பிரதமருடன் அவர் ஆலோசிக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி நம்மோடு இணைந்திருக்கிறார். கணபதி சுப்பிரமணியம், பரஸ்பர வரி விதிப்பு அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்க துணை அதிபரின் வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைய சந்திப்பில் பிரதமர் மோடியுடன் என்ன முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்த வாய்ப்பு இருக்கு? விவரங்களை பதிவு செய்யுங்க. அமெரிக்கா விதித்துள்ள புதிய இறக்குமதி வரிகள் காரணமாக உலகம் முழுவதும் வணிகம் தொடர்பான அதிர்வலைகள் ஏற்பட்டுள்ள நிலையிலே இந்தியா அமெரிக்காவுடன் சிறப்பு வணிக ஒப்பந்தம் ஒன்றை தற்போது ஆலோசித்து வருகிறது. அத்தகைய சூழலிலே அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்தியா வந்திருப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜேடி வான்ஸ் தனது குடும்பத்துடன் இந்தியா வந்திருக்கிறார். அவரது மனைவி உஷா இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர். அவரது பெற்றோர்கள் இந்தியாவிலே இருந்து இன்னும் இந்தியாவுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் உள்ளவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜேடி வான்ஸுடன் அமெரிக்க அதிகாரிகள் குழு ஒன்றும் வந்திருக்கிறது. சிறப்பு விமானம் மூலமாக டெல்லி வந்தடைந்திருக்கும் ஜேடி வான்ஸ் இன்று தனது குடும்பத்துடன் காலையிலே டெல்லியில் உள்ள சுவாமி நாராயண் அக்ஷர்தாம் ஆலயத்துக்கு செல்கிறார். அங்கு வழிபாடு நடத்துகிறார். அதன் பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். 6 மணி அளவிலே நடைபெறும் இந்த சந்திப்பிலே அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரிகள் மற்றும் இந்தியா அமெரிக்கா வணிக ஒப்பந்தம் ஆகிய விஷயங்கள் மிகவும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு ஆலோசிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லி விமான நிலையத்திலே அமெரிக்க துணை அதிபருக்கு முப்படைகள் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்படுகிறது. விமான நிலையத்திலேயே அவரை மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்று அவரை இங்கு விமான நிலையத்திலிருந்து டெல்லி நகரத்திலே அவர் தங்கும் இடத்துக்கு அழைத்து செல்கிறார். இன்று முழுவதுமே பல்வேறு சந்திப்புகளை நடத்தும் ஜேடி வான்ஸ் இன்று இரவு பிரதமருடன் இரவு விருந்தில் கலந்து கொண்ட பிறகு தனது குடும்பத்துடன் ஜெய்ப்பூர் செல்கிறார். அங்குள்ள பல்வேறு பிரபல சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்கும் அவர் பின்னர் அங்கிருந்து ஆக்ரா செல்கிறார். ஆக்ராவிலே தாஜ்மஹால் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கும் அவரது குடும்பம் பயணிக்கிறது. அதன் பிறகு அவர் ஜெய்ப்பூர் வந்து அங்கிருந்து பின்னர் அமெரிக்கா திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியமாக இந்தியாவின் வணிகம், அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு செய்யும் ஏற்றுமதி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அமெரிக்காவுக்கு பல்வேறு சலுகைகளை அளிக்க இந்தியா முன்வந்துள்ளது. இறக்குமதி வரியை ஹார்லி டாவிட்சன் மோட்டார் சைக்கிள் போன்ற பல்வேறு முக்கியமான பொருட்கள் மீது ஏற்கனவே இந்தியா குறைத்திருக்கிறது. மேலும் அமெரிக்காவின் பல்வேறு முக்கிய ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி சலுகைகளை அளிக்க முன் வந்திருக்கிறது. இதற்கு பதிலாக இந்தியா சீனா போன்ற நாடுகள் மீது அதிக அளவு இறக்குமதி வரி விதிப்பது போல அல்லாமல் குறைந்த அளவிலேயே இறக்குமதி வரி விதிக்க வேண்டும் என்பது இந்தியாவின் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது. அமெரிக்காவின் இறக்குமதி வரி குறைவாக இருந்தால் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி அதிகரிக்கும். இதன் காரணமாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் பல. ஆகவேதான் ஜேடி வான்ஸின் இந்த இந்திய பயணம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கணபதி சுப்பிரமணியம். Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க.